Hi friends, welcome to Trend Software. இந்த வீடியோவில் ஸ்கெட்சப்பில் ஒரு ஆட்டோகட் பிளானை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளான் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கெட்சப்பில் எப்படி அதை மாடலிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆனதுமே ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னோடய கேட் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்டில் வில்லா பேசின் இருக்கு இல்லையா, இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யூனிட் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி நீங்கள் மாடல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு விண்டோ போய்க்கோங்க. விண்டோ போயிட்டு இதில் மாடல் இன்ஃபோ இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் இதில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங்கா, டிசைன், ஆர்கிடெக்சரா அப்படிங்கிறது. ஸோ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆர்கிடெக்சர்லேயே இருக்கட்டும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்புறம் அகைன் போய்ட்டு ஃபைலில் இம்போர்ட் வில்லா பேஸ் இருக்குது, ஓகேவா. நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ண நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து மீட்டர்ஸா, மில்லிமீட்டர்ஸா, சென்டிமீட்டர்ஸா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு டிஃபால்ட்டாக வந்து மீட்டர்ஸ்லேயே இருக்கட்டும், ஓகேவா. கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணோன்னே இம்போர்ட் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஆட்டோகேட் ஃபைல் இல்லையா, ஸோ என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக்ஸ் எத்தனை இருக்குது, ஆர்க்கு, எலிப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலாக இதில் வரும், ஓகேவா. கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஆட்டோகேட் பிளான் வந்து இதில் இம்போர்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இம்போர்ட் பண்ண பிளானை வந்து நம்ம இப்போ மாடல் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இம்போர்ட் பண்ண பிளான்லேயே ஃபஸ்ட் நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் டு என்னோடய எட்ஜ் எங்கே இருக்கோ ஸோ இதை வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோடய எண்ட் பாயிண்ட்டாக இருக்கட்டும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதோட சர்ஃபேஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃப்ளோர் திக்னஸ் வேணும் இல்லையா, ஜஸ்ட் என்னோடய ஃப்ளோர் திக்னஸ் வந்து நான் எந்த விட மெஷர்மெண்ட்டும் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட்டாக எனக்கு தேவையான மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ளோர் திக்னஸ் இவ்வளோ இருக்கணும், ஓகே. கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்டோகேட் பிளான் வந்து ஹைட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இது வந்து எனக்கு எனேபிள் பண்ணணும். என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு அந்த கிரிட்டு தெரியுது பாருங்கள், இந்த கிரிட்டில் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எம் கொடுத்துக்கோங்க. எம் கொடுத்துட்டு கீழே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குதா, அங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அதோட எண்ட் பாயிண்ட்டை மேலே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே பிளான் வந்து விசிபிள் ஆகிடும். இப்போ இது விசிபிள் ஆனோடனே ஜஸ்ட்டு நான் என்னோடய டாப் வியூ கொடுத்துக்கிறேன். எனக்கு தேவையான மாதிரி நான் மாடல் பண்ண போகிறேன். டாப் வியூ கொடுத்துட்டு ஓகேவா. இப்போது உங்களோட ஃப்ளோர் பிளானை வந்து நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் நான் 4 சைடும் எனக்கு வால் இருக்குது, ஓகேவா. அதுக்கு நான் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இங்கே ஒரு வால் ட்ரா பண்ணிக்கிறேன், சாரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஒன்று. அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் ஒன்று. இந்த சைடு ஒரு வால் அண்ட் ஃபைனலாக இங்கே ஒன்று. ஸோ நான் எதுக்குமே நான் மெஷர்மெண்ட் பண்ணல, ஜஸ்ட் வேண்டாமா எனக்கு தேவையான மாதிரி நான் வால் ஜஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அவுட் சைடில் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்சைடில் ட்ரா பண்ணணும், சாரி அந்த சைடு வேண்டாம், ஓகேவா.
ஸோ 4 சைட் பண்ணிட்டேன். இப்போது இன்னரில் உள்ள வாலெல்லாம் ட்ரா பண்ணலாம். சேம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அகைன் இன்னர் சைடு ஒன்று. ஓகே, இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்னோடய வியூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வால் ட்ரா பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட்டு புஷ் அண்ட் புல் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் உங்கள் சர்ஃபேஸில் ட்ரா பண்ணிங்களோ அதை ஜஸ்ட்டு வால் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் செப்பரேட்டாகவே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாலும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ பேராபெட் வேலுக்கெல்லாம் நமக்கு வந்து சைஸ் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும், வால் டிஃப்ரென்ஷியேட். ஸோ நம்ம மொத்தமாக பண்ணுறது இல்லாமல் தனித்தனியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அகெயின் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி நம்ம வால் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட் அதோட சர்ஃபேஸ் மேலே டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு தேவையான அளவு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பிளானை இம்போர்ட் பண்ணி ஸ்கெட்சப்பில் நம்ம ஒரு மாடல் பண்ணுறது. ஸோ இப்படியே நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களோட வாலை ஈஸியாக ஸ்கெட்சப்பில் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.